காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு எடுக்கின்ற முயற்சியை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் 310 டிஎம்சியை கர்நாடகம் விடுவித்தும் அதை சேமிப்பதற்கு தவறிவிட்டதாக கர்நாடக மாநிலத்துடைய வேளாண் துறை செயலாளர் சொல்லியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்க முடியாது. காவிரி பாசன பகுதி சமதள பகுதி, இங்கே உபரி நீரை தடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. பேரிடர் காலத்தில் விடுவிக்கப்படுகிற தண்ணீரை சட்ட ரீதியான கணக்கில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மாதாந்திர அடிப்படையில் சொன்ன அடிப்படையில் கொடுக்கின்ற தண்ணீர் மட்டும்தான் கணக்கில் கொள்ள முடியும், உபரி நீரை கணக்கில் கொள்ள இயலாது. இதை ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும். கர்நாடகத்தில் காவிரியில் தண்ணீர் பகிர்ந்தளிப்பது குறித்தான அறிவிப்பை ஆணையம்தான் வெளியிட வேண்டும். எனவே அரசு துறையுடைய செயலாளர்கள் அறிவிப்பதை ஆணையம் கண்டிக்க வேண்டும். காவிரியில் உபரி நீர் கடலுக்கு செல்வதை தடுத்து அணை கட்டுவதற்கு ராசிமணல் திட்டம் மட்டுமே தான் தமிழ்நாட்டிற்கு பயனளிக்கும். எனவே தமிழக அரசு ராசிமணல் அணை கட்டுமான பணியை கொள்கை பூர்வமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும். இது குறித்து விரைவில் 1-2 தினங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நான் விளக்க உள்ளேன். தமிழ்நாட்டில் உபரி நீரை சேமிக்காமல் கடலில் கலந்ததை தமிழகத்தில் இருக்கிற நாமே விமர்சித்துக் கொள்வது கர்நாடகாவிற்கு சாதகமாக அமைந்துவிடும். எனவே தமிழ்நாட்டில் உபரி நீரை சேமிக்க இயலாது என்பதை ஒத்த கருத்தை உருவாக்க வேண்டும். கதவணைகள் ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரையிலும் தண்ணீரை சேமிப்பதற்குத்தான் பயன்படுமே தவிர கதவணைகளில் தண்ணீரை தேக்கி பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாது. காரணம், காவிரி பாசன பகுதி ஆறுகள் முழுமையும் பாசனத்திற்கும் வடிகாலுக்கும் பயன்படுகிற ஆறு என்பதால் இதில் புதிய அணைகளை கட்டி தேக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெலுங்கானா புதுச்சேரி மாநிலங்களை பின்பற்றி ஏக்கர் ஒன்றுக்கு 8000 ரூபாயை ஊக்கத்தொகையாக முழு மானியத்தில் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதோடு நெல் குண்டால் ஒன்றுக்கு 200 ரூபாயை மத்திய அரசு அறிவித்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. உற்பத்தி செலவை கணக்கிட்டு விலை நிர்ணயம் செய்யும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்றைக்கு யானை பசிக்கு சோளப்பொறி போல் அந்த நெல் விலை உயர்வை அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு இதுவரையிலும் தனது விலையை நிர்ணயம் செய்யாமல் இருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. உடனடியாக விவசாயிகளுடைய சிரமத்தை உணர்ந்து குவிண்டால் ஒன்றுக்கு 400 ரூபாயை ஊக்கத்தொகையாக சேர்த்து தமிழக அரசு உடனடியாக அறிவித்து கொள்முதலை துவங்க வேண்டும் என்று வலியுறுத்தும்.